ஏற்கனவே நீ அழுதுகிட்டு எப்ப கம்பெனிக்குள்ள வந்தியோ அன்னையில இருந்து கம்பெனியே மோசமா போயிடுச்சு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து அழாத. மாம், கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. ஆனந்தி கம்பெனிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கம்பெனில நடந்துட்டு இருந்த ட்ரக் டீலிங் வெளியே வந்துச்சு. ஆக்சுவலா சொல்லணும்னா நமக்கு நல்லது செய்ய போய் ஆனந்திக்கு கெட்டது நடந்திருக்கு. நம்ம கம்பெனிக்குள்ள வர்ற வரைக்கும் ஆனந்தி சந்தோஷமா இருந்தா. எப்ப இங்க வந்தாலோ அன்னையில இருந்து அவ சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பேத்துக்கணும். ஏத்துப்பீங்களா? வேணாம் சார், யாரும் எந்த பொறுப்பும் ஏத்துக்க வேணாம். மேடம், என் புருஷனை வெளியில கொண்டு வர மட்டும் நீங்க உதவி பண்ணுங்க மேடம். இதுக்கப்புறம் எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனந்தி, உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சதா இன்னைக்கு எங்க கம்பெனி பேரே வெளியில கெட்டு போயிருக்கு. அன்பு கொலை பண்ணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த கம்பெனில வேலை பார்த்தவன் தான் கொலை பண்ணிட்டான்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பார்வதி, அவ சத்யாவை தானே பார்க்க வந்திருக்கா, பேசிட்டு போட்டுமே. விட மாட்டாங்க டாட், விட மாட்டாங்க. அன்பு ஆனந்தியால கம்பெனிக்கு கெட்ட பேர்னு சொல்றாங்கல்ல. ஆனந்தி மட்டும் அன்னைக்கு அந்த ட்ரக்கை கண்டுபிடிக்காம இருந்திருந்தானா இன்னைக்கு நானும் டாடும் ஜெயில இருந்திருப்போம். நம்ம கம்பெனியே இருந்திருக்காது. சார், உங்க நல்ல மனசுக்கு அப்படிலாம் நடக்காது சார். சத்யவதி மேடம், நான் இங்க இருந்தா மேல மேல பிரச்சனை ஆகும். நான் கோர்ட்ல போய் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனந்தி வேணாம், நீ இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர வேண்டாமா. அன்பு இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர மாட்டாரு. நான் பெயிலுக்கு மூவ் பண்ணிட்டு பெயில் கிடைச்சா உனக்கு சொல்றேன். நீ இப்போ ஒண்ணு பண்ணு, உங்க வீட்டுக்கு போ. நீ அன்பு வீட்டுல இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. அதுதான் இப்ப முக்கியம். அதனால நீ வீட்டுக்கு கிளம்புமா. ஆனந்தி, ஆண்டி இப்ப கோர்ட்டுக்கு தான் போறாங்க. நீ தைரியமா போ ஆனந்தி. ஏங்க, முதல்ல இந்த கேஸ் முடிஞ்சதும் இவங்க 2 பேரையும் வேலையை விட்டு துரத்துங்க. எப்படியும் வேற யாரும் வேலை கொடுக்க போறது இல்ல. அந்த அளவுக்கு பேர் டேமேஜ் ஆகி போயிருக்கு. போதும் எல்லாமே. மாம், அகைன் அண்ட் அகைன் டாட் அமைதியா இருக்க சொல்லுங்க. ஏங்க, என்னங்க இது? தைரியமா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி அழுதா நாங்க என்னங்க செய்வோம்? என்னாச்சுமா? பாருமா, உங்க அப்பா இப்படி அழுதுட்டு இருக்காருன்னு. மாமா, என்ன மாமா இது? நீங்க தானே மாமா எங்களுக்கு தைரியம் சொல்லணும். மனசை தளர விடாதீங்க மாமா. முடியல மாப்பிள்ள, என்னால முடியல. அழுகிறத தவிர என் பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய முடியாத கையாளாகதவனா போயிட்டானே மாப்பிள்ள. யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாம பூமிக்கு பாரமா போயிட்டு மாப்பிள்ள. இங்க பாருங்க, அழுகாதீங்க. இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டோம். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க. நீங்க இப்படி வேதனைப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க என்னங்க செய்வோம்? நீங்க ராத்திரி சரியா கூட தூங்கல, புலம்பிக்கிட்டே தான் இருந்தாரு கோகிலா. நீயாச்சும் கொஞ்சம் சொல்ல. இப்படி அழுதுகிட்டே இருக்காரு அப்படி கருப்பா. எங்க வலியும் வேதனையும் கண்ணீரும் உனக்கு எட்டவே இல்லையா? அம்மா, என்னம்மா நீ? அப்பாவை சமாதானப்படுத்துவன்னு பார்த்தா நீ அழுதுட்டு இருக்க. இல்லம்மா, நாளல. ஏங்க, பிள்ளைங்க சந்தோஷமா வாழ வேண்டிய வீட்டுல உட்கார்ந்துகிட்டு நம்ம அழக்கூடாதுங்க. இப்படி நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை போராட்டமாவே போயிருமா பேச்சு. அதுக்கு நிம்மதியா வாழ்றத நம்ம பார்க்கவே முடியாதா? ஒரு அப்பனா பிள்ளைங்க வாழ்க்கைய நான் சரி செஞ்சு கொடுக்கணும்ல. என்னால எதுவுமே பண்ண முடியலையே. குடும்ப கஷ்டத்துக்காக ஆனந்தி இங்க சென்னைக்கு வந்தா. அவளுக்கு கொடுக்க கூடாத சோதனை எல்லாம் கடவுள் கொடுத்துட்டா. அப்பவும் தங்கச்சிக்கு துணையா இருக்கணும்னு தான் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு கோகிலாவும் ஆனந்தி கூட வந்துட்டா. கோகிலா வாழ்க்கை வீணா போதேன்னு ஆனந்தி எந்த கொடுமையும் தாய்க்கிடுவேன்னு மாமியா வீட்டுக்கு வாழ போயிட்டா. ஒத்தைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்தோம். அவனும் எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கான். நான் பெத்த பொம்பளை பிள்ளைங்க 2
ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா கைய ஊட்டி கர்ணம் போட்டு அதுக வாழ்க்கைய அதுகளே சரி பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.